ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி மனோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் டெய்லி என்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்போம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு நான் ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை நம்ம வீட்டில் வச்சுருக்க ஓப்போஸ் குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் தான் நாங்கள் எப்போவுமே முட்டை செஞ்சு சாப்பிடுவோமே. இந்த மெஷரிங் கப் நம்ம ஓப்போஸ் குக்கர் வாங்கும் போதே இந்த கப் கொடுத்துருவாங்க. இது 125 ml அளவு. இதில் 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம குக்கரை மூடிடலாம். இதை அடுப்பில் ஏற்றிட்டு நம்ம 3 விசில் மட்டும் விட்டால் போதும். நிறைய விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுலேயே நல்லா வெந்துடும். அடுத்து எனக்கு பால் காய்ச்சறதுக்கு ஒரு 10 ரூபா பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். எனக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்து காய்ச்சிக்கிறேன். பாருங்கள், ஒரு பக்கம் குக்கரில் முட்டை வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பால் வச்சுருக்கேன். முட்டையை எப்போவுமே நான் இந்த குக்கரில் தான் அவிச்சு சாப்பிடுவோம். ஏன்னா இந்த குக்கரில் அவிக்கும் போது நம்ம பாத்திரத்தில் அவிக்கிறதுக்கும் இதில் அவிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு அவிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். பாருங்கள், 3 விசில் வந்துட்டுருக்கு. வந்தவொடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த குக்கரை வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா இந்த குக்கரில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு முழு சத்துமே கிடைக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். அதனால் நாங்கள் இந்த குக்கர் ஒரு 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அப்பத்துலேருந்தே நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே இந்த குக்கரில் தான் யூஸ் பண்ணுறது. எங்களுக்கு வெயிட் லாஸ்க்குன்னு எந்த ஃபுட்டு செஞ்சாலுமே நாங்கள் இந்த குக்கரில் தான் செஞ்சுப்போம். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். இந்த பக்கம் பாருங்கள், பால் கொதிஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாலை எதுக்கு காய வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் பட்டர் மில்க் தான் எடுத்துப்பேன் காலையில். அதனால தான் நான் பட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இது அமுல் பட்டர். நான் ரெகுலராகவே இந்த பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த க்யூப் சைஸாக இருக்கிறது 2 பட்டர் எடுத்துப்பேன். பாருங்கள், நான் 1 பாக்கெட் பாலுக்கு 2 பீஸ் பட்டர் எடுத்துக்கிறேன். வெறும் பட்டர் மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்ம இந்த பாலில் சுகர் எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. இந்த பட்டர்லேயே சால்ட் இருக்கும். அதனால் நான் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். வெயிட் லாஸ் எடுக்கிறவங்க முக்கியமாக சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதனால் நாங்கள் சர்க்கரையை யூஸ் பண்ண மாட்டோம். பாருங்கள், அந்த பட்டர் இந்த சூடானதில் போட்டோடனே அப்படியே மெல்ட் ஆகும். இது ஒரு 10 ரூபா பாக்கெட் பால் ஒரு 2 பட்டர் போட்டால் இது எப்படி ஃபில்லிங் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். எனக்கு இந்த 1 கப் பால் குடித்தாலே எனக்கு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நல்லாவே பசி தாங்கும். நீங்களும் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை இது ஃபில்லிங்காக இல்லை, எனக்கு இன்னும் எதனா சாப்பிட்டா தான் ஃபில்லிங்காக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னா, உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இதோட சேர்த்து இன்னும் என்ன சாப்பிட்றது அப்படின்றத நான் சொல்கிறேன். பாருங்கள், குக்கரில் ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இதில் நம்ம ஊற்றிருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி சுண்டவே சுண்டாது, அப்படியே தான் இருக்குமே. ஆனால் முட்டையும் நல்லா வெந்துடுமே. அதான் இந்த குக்கரோட ஸ்பெஷாலிட்டியே. பாருங்கள், கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சு சூடு ஆற போட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு முட்டையை உரித்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம பாத்திரத்தில் வச்சா தானே உரியும். 3 விசில் வந்தால் எப்படி உரியும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். நல்லாவே முட்டை வெந்திருக்கும். பாருங்கள், எப்படி நல்லா ஓடு பிரிஞ்சு வருது அப்படின்னு. நம்ம பாத்திரத்தில் முட்டை வச்சு வேக வைக்கும் போது ஓடு ஈஸியாக பிரிஞ்சு வரதுக்காக உப்பு சேர்த்து வேக வைப்போம். ஆனால் இதில் நான் உப்பு எதுவுமே எப்போவுமே சேர்த்து வேக வைக்கவே மாட்டேன். சூப்பராக ஓடு பிரிஞ்சு வந்துடும். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி பயம் எதுவுமே தேவையில்லை. நான் ரெகுலராகவே இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எல்லா முட்டையும் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறதுக்கும் இதில் வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு பாத்திரத்தில் வைக்கிற முட்டை ரொம்ப ஹார்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப மென்று சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நீங்கள் இதில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அப்படியே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு முட்டை சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. அப்படியே ரொம்ப நைஸாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். எல்லா பீஸையும் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வெட்டும்போதே அப்படியே உங்களுக்கு வெட்டும்போதே வலிக்கிட்டு போகும் முட்டை. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சு இதிலே வேக வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே தெரியும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் பெப்பர் தூள் எப்போவுமே சேர்த்துப்பேன். பாருங்கள், பெப்பர் தூள் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் வீட்டில் சாதாரணமாக ஏதாவது சட்னி அரைச்சி வச்சுருந்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி சட்னி எதனா தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நான் இது கோங்குரா பச்சடி செஞ்சேன். அதை தான் தொட்டுக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், இங்கிட்ட முட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஒரு ஆள் மட்டும் சாப்பிட போகிறீங்களான்னா கிடையாது. முட்டை எங்கள் வீட்டுக்காருக்கு, பட்டர் மில்க் எனக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லா இருக்கும். ஆனால் நான் இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் இந்த முட்டையை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாகவே சாப்பிட்டுட்ருக்காரு. அவர் நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணிட்டாரு. இது பேலியோ டயட் தான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.